மார்ச் 9, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு தூரமாக அல்ல, உங்கள் பக்கத்திலே இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். The Lord is not far from you, but by your side. He blesses you. எரேமியா 23 அதிகாரம் 23 வசனம். ஜெரேமியா chapter 23 verse 23. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல, உங்கள் பிரச்சனைகளுக்கு அவர் தூரமானவர் அல்ல, உங்கள் வியாதிகளுக்கு பலவீனங்களுக்கு அவர் தூரமானவர் அல்ல. அவர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார், உங்களை ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே அவர் அறிவார். நீங்கள் மனிதனிடம் உங்கள் கஷ்டங்களை சொல்லாமல் கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். Am I only a God nearby, declares the Lord, and not a God far away. My dear brothers and sisters, the Lord is not far from you, not far away from your problems, not far from your ailments. He is by your side. He is looking at you eagerly. He knows all your problems. Don't tell men or women your troubles. Tell to God. He is ready to give you full blessings in your life. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலும் இறங்கி அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான கிருபைகளையும் நன்மைகளையும் நீ தந்து அவளை பலப்படுத்தி அவளை ஆசீர்வதித்து அவளை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்கு நமக்கு ஸ்தோத்திரம் 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 கூடாகுடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் நீர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பக்கத்திலே இருக்கிறேன் ஆண்டவரே, அதை அவர்கள் உணரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் எனக்கு தூரமானவர் அல்ல, என்னுடைய பிரச்சனைகளுக்கு அவர் தூரமானவர் அல்ல, என்னுடைய வியாதிகளுக்கு அவர் தூரமானவர் அல்ல, என் பக்கத்திலே அவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பான் என்ற விசுவாசத்தோடு இந்த பிள்ளைகள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை ஆசீர்வதித்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த வியாதிகள் இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, உம்மிடத்திலே சொல்லும் போதே கர்த்தர் நீர் ஆண்டவரே அதை எல்லாம் அவர் இடத்திலிருந்து எடுத்து போட்டு கர்த்தர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை அற்புதத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் யார் யார் எந்தெந்த காரியத்துக்காக ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவர் வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அத்தனை காரியங்களையும் நீர் அவர்களுக்கு ஆண்டவரே செய்து முடித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனுஷனால் கூடாதது கர்த்தரால் முடியும், கர்த்தரால் கூடும் என்பதை ஆண்டவரே அவருடைய விசுவாச கண்கள் ஆண்டவரே பார்க்கும்படியாக ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. கிருபை உள்ளவரை நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக ராஜா, பெரிய காரியத்தை நீ செய்தருளுவீராக ராஜா. அம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. மூத்த குடிமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தின் மத்தியிலே யாரும் ஆண்டவரே தங்களை பார்த்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் போதிய பலனையும் ஆண்டவரே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர்களுக்கு தந்து ஆண்டவர் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்ற உணர்வை அவர்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நான் தனிமையில் இல்லை, என்னோடு கூட இந்த ஆசீர்வாதம், இந்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை ஆண்டவர்கள் அவர் உணரும்படியாக நீர்
கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் முடிசூட்ட வேண்டுமா ஜெபிக்கிற மாட்டவரே. போகும்போதும் வரும்போதும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமா ஜெபிக்கிற மாட்டவரே. கையின் பிரயாசங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வாதத்தில் விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற எல்லா நன்மைகளையும் நீ தந்து அவளை வழிநடத்துகிறதான கிருபையிலுக்கா நமக்கு ஸ்தோத்திரம் 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 கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தருவீராக. அதே போல் ஆண்டவரே, திருமண நாளை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளின் கிருபையும் தந்து ஆண்டவரே இந்த வருடத்திலும் அவள் ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் ஒரு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.